செல்லக்குட்டி, என்ன சூப்பரான சமைப்பியாட்டு இருக்குது அன்னைக்கு. என்னது? ஆமாம்மா, இன்னைக்கு பாப்பா வேற மீன் கேட்டிருந்தா, அதனால வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? சூப்பராக இருக்குது போ. மீன் கவிச்சி அடிக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் இந்த குழம்பு ஃப்ரை எல்லாம் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் நினச்சா இப்போவே சாப்பிடணும் போல. மீன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த செதில்லாம் அடைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வாஷ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகும். அதில் இருக்கிற அசடெல்லாம் வந்துடும். தலைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கழிவு இருக்குன்னு. நல்லா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கழுவிக்கலாம், கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வேஸ்ட் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் செதில்லாம் வந்து வராமல் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. மீனை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இது எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற சன் ஃபுட்டு பவுடர். இது என்ன செல்லக்குட்டி? மீன் வறுவல் மசாலா. ஓ, மீன் ஃப்ரைக்காகவே வச்சுருக்காங்க. இந்த பவுடர் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பவுடர் கொட்டியாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓ, இஞ்சி போட்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்சதா? ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு போடணுமா? உப்பு எல்லாமே இதுலேயே இருக்கும், உப்பு காரம்லாம். ஓ, அந்த பவுடர்லேயே இருக்குது எல்லாமே. சரி சரி. அப்புறம் என்ன பண்ண போகிற? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணுமா? எவ்வளவு? அன்றைக்கி உப்புமாவுக்கு ஊற்றுனீங்களா அந்த மாதிரி ஒரு 2 சொம்பு ஊற்றினா போதுமா? கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சமாக? இப்போ தெளிக்கணும்னு சொல்லு. பேஸ்ட் மாதிரி ஊற்றினா போதும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இல்லையா, அதே மாதிரி பேஸ்ட் மாதிரியே மிக்ஸ் பண்ணுவோம் மசாலாவை. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாமா? ரொம்ப திக்காக இருக்கா? சரி ஓகே, பார்த்து கரெக்டாக விடு. பாயாசம் மாதிரி பண்ணி விட்டுறாத. மாவு கலக்கிறே நீ ஆடுறியா? டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. ரெண்டும் பண்ண வேண்டியதுதான். ரெண்டும் பண்ண வேண்டியது தானா? 2 in 1 வேலை. ஓ, 2 in 1 வேலை. தனியாக ஆடினா யாரும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி அடிக்க வேண்டியது தான். அதனால் இப்படி அடிக்க வேண்டியது தான். அப்போ தான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா இப்படி மசாலா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பீஸாக போட்டால் போதுமா? நல்லா மசாலா ஒட்டியிருக்கான்னு பார்க்கணும். ஒட்டலைன்னா இன்னும் இல்லை, ஃபெவிக்கல் அதை வாங்கிட்டு வந்து ஒட்டி விட்டுலாமா? ஒட்டி உங்களுக்கு தானே கொடுக்க போகிறேன். இப்படியே பரட்டிகிட்டே இருக்கணுமா? ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டு இப்படி மசாலாவை தடவி ஒவ்வொரு பீஸாக இப்படி மசாலா தடவணும். தடவி 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 இப்படி தனித்தனியாக வச்சிடணுமா? அப்படி வச்சிடணும். பயங்கரமாக காரமாக இருக்க போக மாட்டிருக்குதே. காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காரம் கரெக்டாக இருக்குமா? ஆமாம், குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கல்ல, அதனால நம்ம வந்து காரம் கம்மியாக தான் போட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லையே, மசாலா பார்த்தா ஊறப்பட்டது இருக்கிற மாதிரி தெரியுதே. நிறைய மசாலா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட். இப்படியே பரட்டி பரட்டி எடுத்து வைக்கலாமா? ஓகே. சூப்பர். அப்புறம் ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுடலாம். மீனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுற மாதிரி இருக்குதுங்க. இப்போ இந்த ஃபேஷியல் பண்ணாங்கன்னா மாவு தடவி விடுவாங்க இல்லைங்களா ஃபேஸில், அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 an hour இப்படியே விட்டுறணுமா? எங்கே விட்டுறணும்? இப்படியே தலையை இந்த சட்டிலே விட்டுடலாமா, இல்லை மசாலா அப்படியே ட்ரை பண்ணணுமா? ட்ரை பண்ண வேணாம், அப்படியே ஊறட்டும். ஓ, அப்படியே ஊற சொல்லி விட்டுடலாமா? சரி ஓகே. ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுடலாம். 1/2 an hour விட்டுட்டு அப்போ தான் அதோட அந்த மசாலா எல்லாம் வந்து அப்போ தான் இறங்குமா? இறங்கி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, இறங்கி டேஸ்ட்டாக இருக்குமா? சரி, ஓகே, பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக கொதிக்குது பாருங்கள். அப்படியே சிம் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேகும், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க, அப்போ தான் கொஞ்சம் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உடனே எடுத்தோடனே தீஞ்சு போயிடும். சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் லேசாக பரட்டி விட்டுருங்க. நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ தீ விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் வெந்தோடனே எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர். நல்லா எண்ணெயெல்லாம் வந்து லேசாக அப்படியே ஆட்டி விட்டோம்னா எண்ணெயெல்லாம் உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் ஆத்துக்காரம்மா அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என் செல்லக்குட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டா. லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சு, ஆனியன்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கா பாருங்கள். செம்மையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்க, நல்லா இருக்கு. வாவ், சூப்பர் சூப்பர். டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதில் இந்த மாதிரி லெமன் புளிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இப்படி லெமன் புளிஞ்சுட்டு இந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அடா செம்மையாக இருக்குடா குட்டி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் மோர் வீடியோஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. வீடியோஸு ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இளமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.